பட் ஒரு சராசரியா ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லாருக்குமே 16க்குள்ள அந்த நடிக்கணுன்ற அந்த ஆர்வம் வருமா? இல்ல அந்த ஆர்வம் இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கான அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த 16 வயசுல வருமா? சில பேருக்கு 23 வயசுல வரும், சில பேருக்கு 25 வயசுல வரும். ஸோ அவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்போ? அதான் ஃபினான்ஷியலா பேக்டப்பா இருந்தா ஓன் ப்ரொடக்ஷன்லயே மூவி வச்சு லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபினான்ஷியல் பேக்டப் இல்லைன்னா நீங்க ஒரு சப்போர்ட்டிங் ரோலா போலாம். இது நான் டிஸ்கரேஜிங்கா சொல்லல. இதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே வந்து சின்ன பொண்ணு தான் ஃபேண்டசைஸ் பண்றாங்க. இப்போ ஸ்ரீலீலா வந்ததே வந்து 18 இயர்ஸ்ல தான் வந்தாங்க. அண்ட் கிருத்தி ஷெட்டி வந்ததுமே 16 இயர்ஸ்ல தான் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 21 to 25 தான் ஆகுது. அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்காங்க. பட் தே ஆர் ஆக்டிங் வித் 40 and 50ஸ்ல இருக்கிற ஒரு ஹீரோ. பிகாஸ் பீப்புள் ஃபேண்டசைஸ் தட் கைண்ட் ஆஃப் விமன் இன் தேர் மூவிஸ். அது எப்போ மாறுதோ, கதையை மட்டும் எப்போ பார்க்குறாங்களோ அப்போ மேபி மாறலாம். ஓகே. ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஏஜ்ன்ற ஒரு விஷயம் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? பிரச்சனையே கிடையாது. ஆண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், மானிட்டரிங். நீங்க பணம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபுல் டைம் நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுத்துல கிளிக் ஆயிடும். நீங்க சப்போர்ட்டிங் ரோலா இருந்துட்டு கூட ஹீரோவா நடிச்சிடலாம். ஆடியன்ஸ் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் லேடிஸ்க்கு அப்படி பண்ண மாட்டாங்க. விச் இன்க்ளூட்ஸ் சிம்ரன் மேம், லைலா மேம். அவங்களுக்கான அந்த ரோல் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அதுக்கப்புறம் எந்த மூவிலையுமே அந்த மாதிரி கூப்பிடவே மாட்டாங்க. சும்மா கெஸ்ட் ரோல் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. விச் இன்க்ளூட்ஸ் தேர் லெகசி.